அரசு முறை பயணமாக அமெரிக்கா சென்றடைந்த பிரதமர் மோடிக்கு இந்திய வம்சாவளியினர் உற்சாக வரவேற்பு. பாரம்பரிய கர்பா நடனமாடியும் பாடல் பாடியும் வரவேற்றனர். குவாட் உச்சி மாநாட்டில் கலந்து கொண்ட பிரதமர் மோடியை ஆரத்தழுவி வரவேற்ற அதிபர் ஜோ பைடன், ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, ஜப்பான் உள்ளிட்ட நாடுகளின் தலைவர்களுடன் மோடி ஆலோசனை. தீவிரவாதத்தை பிரதமர் மோடி குழிதோண்டி புதைத்து விட்டதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேச்சு. 35 ஆண்டுகளாக ஜம்மு காஷ்மீரில் பற்றி எரிந்த தீ மீண்டும் தலை தூக்காது எனவும் திட்டவட்டம். திருப்பதி லட்டு தயாரிக்க நெய் சப்ளை செய்ததாக கூறப்படும் திண்டுக்கல் ஏஆர் டெய்ரி நிறுவனத்தில் மத்திய உணவு பாதுகாப்பு துறை 13 மணி நேரம் சோதனை. நிறுவனத்தில் தயாரிக்கப்படும் நெய் மற்றும் பால் பொருட்கள் ஆய்விற்காக எடுத்துச் சென்ற அதிகாரிகள். லட்டு தயாரிப்புக்கு பயன்படுத்தப்பட்ட நெய்யில் விலங்கு கொழுப்பு கலக்கப்பட்ட விவகாரம். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வரும் திங்களன்று ஆகம விதிப்படி மகாசாந்தி திருமஞ்சனம் செய்ய தேவஸ்தானம் பரிந்துரை. தெய்வீகத்தையும் ஆன்மீகத்தையும் கல்வி நிறுவனங்களில் கற்றுத்தருவதன் மூலம் மாணவர்களின் மன அழுத்தத்தை குறைக்கலாம். சென்னை சவிதா கல்லூரி வளாகத்தில் நிறுவப்பட்ட பாலமுருகன் அடிமை சாமிகள் உருவச்சிலையை திறந்து வைத்து நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேச்சு. அதிமுகவில் இணைப்பு என்ற பேச்சுக்கே இடமில்லை என எடப்பாடி பழனிசாமி உறுதி. ஓ பன்னீர்செல்வம் உட்பட 4 பேர் நீக்கப்பட்டது இறுதி முடிவு என்றும் திட்டவட்டம். சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியாக கே.ஆர். ஸ்ரீராம் நியமனம். மும்பை உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்த கே.ஆர். ஸ்ரீராமை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியாக நியமித்து குடியரசுத் தலைவர் உத்தரவு. பராமரிப்பு பணி காரணமாக சென்னை தாம்பரம் கடற்கரை மின்சார ரயில் சேவை இன்று ரத்து. தாம்பரம் பல்லாவரம் இடையே கூடுதல் பேருந்துகள் இயக்கம். சென்னை பெருநகர் மற்றும் புறநகரில் ஒரு சில இடங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் வானிலை மையம் கணிப்பு. டெல்லியில் அதிஷி தலைமையிலான அமைச்சரவையின் இலாகாக்கள் அறிவிப்பு. கல்வி, நிதி, மின்சாரம் உள்பட 13 துறைகள் முதலமைச்சர் அதிஷிக்கு ஒதுக்கீடு. தேசிய மக்கள் சக்தி கட்சியின் அனுரகுமார திசநாயக்க இலங்கை அதிபராகிறார். 52% அதிகமாக வாக்குகள் பெற்று முன்னிலை. ரஷ்யாவுடனான போரின் முடிவு மேற்கத்திய நட்பு நாடுகளின் ஆயுத உதவியையும் அதை போரில் பயன்படுத்துவதற்கான அனுமதியையும் பொறுத்துதான் உள்ளது. உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி எக்ஸ் பதிவு. வங்கதேசத்திற்கு எதிரான முதல் டெஸ்டில் இந்திய அணி ஆதிக்கம். இமாலய இலக்கு என்பதால் இந்தியாவுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசம். இங்கிலாந்துக்கு எதிரான 2வது ஒருநாள் போட்டி 68 ரன்கள் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியா அபார வெற்றி.